இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள், அதிகமான சமூக ஈடுபாட்டாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பேச்சு மட்டும்தான் பேசுவாங்க. சமூகத்தில் ஒரு குறை இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட அதிகாரி, முதலமைச்சர் இவங்கள்ட்ட மனு கொடுக்கணும், அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும், இல்லை நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுக்கணும். இதை மாதிரி அந்த குறையை சரி செய்கிறதுக்கான என்ன வேலை நம்மளால் செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதுதான் ஒரு சமூக அக்கறை, அதுதான் அறிவுபூர்வமான அணுகுமுறை. சும்மா குறை சொல்ல வேண்டியது, மீடியாவுக்கு முன்னாடி பேசிவிட்டு அடுத்து போய் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது. அவங்களுடைய செயல்பாடுகள்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஜீரோ. பேச்சு மட்டும்தான் இருக்கும். அவங்களுடைய நோக்கம் எதுக்குன்னா அரசியல் ஆதாயத்துக்காக தான். தான் ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அடுத்தவங்களை குறை சொல்லிவிட்டு நம்ம ஒரு நல்ல பேர் வாங்கிக்கணும், அதுங்கிற மட்டும்தான் எண்ணம். ஆனால் உண்மையான ஒரு அக்கறை உள்ளவர் யாருன்னா அதுக்கு அவர் செயல்படணும். இப்போ உதாரணத்துக்கு குளம் மாசடைஞ்சு இருக்குதா, ஊரக வளர்ச்சித்துறையில் போய் சம்மந்தப்பட்ட அதிகாரியை பார்த்து பேசணும், அமைச்சர்கிட்ட மனு கொடுக்கணும், இல்லை இதை மாதிரி புதுநல வழக்கு தொடுக்கணும், இல்லாட்டி ஒரு 10 பேரை கூட்டிட்டு களத்தில் இறங்கி வேலை சுத்தம் பண்ணணும். சம்மந்தப்பட்ட அமைப்பு என்ஜிஓலாம் நிறைய அவங்கள்ட்ட தகவல் கொடுத்து இதை சுத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை சரி செய்கிறதுக்கு என்னவோ அதை வேலை பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்கிறது எல்லோரும் செஞ்சிடலாம். அது ஒரு தலைவருக்கு உண்டான அழகு கிடையாது. களத்தில் இறங்கி செயல் இருக்கணும். செயல் தான் இங்கே தேவை. அதனால் நீங்கள் பார்க்குற நிறைய தலைவர்கள் அப்படின்று சொல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய செயலை கவனிங்க. பேச்சை விட்டுருங்க. பேச்சை வச்சு யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். செயல் தான் முக்கியம்.